Hello everyone, welcome back to my channel with another grammar lesson. The lesson about in spite of and despite. அதிகம் படிக்கல என்றாலும் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா. மழை பெய்தும் அதை பொருட்படுத்தாமல் ஃபுட்பால் மேட்சை தொடர்ந்து நடத்தினாங்க. உடம்பு சரியில்லை அப்படி இருந்தும் அவர் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஸோ இந்த எல்லா சென்டென்ஸும் எந்த மாதிரியானது என்று உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் முரணான கருத்துக்களை நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் நன்றாக படித்தா தான் எக்ஸாமில் நார்மலாக பாஸ் பண்ணுவீங்க. பட் அதிகம் படிக்கலை அப்படி இருந்தும் பாஸ் பண்ணிட்டா. மழை பெய்ஞ்சால் நார்மலாக மேட்சை ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் மழை பெய்தும் அதை பொருட்படுத்தாமல் ஃபுட்பால் மேட்சை தொடர்ந்து நடத்தினாங்க. ஸோ இது எல்லாமே கன்ட்ராஸ்டான விஷயங்கள், கொஞ்சம் முரணான விஷயங்கள். இவற்றை பேசுகிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட். ஸோ இவற்றை நீங்கள் எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும், இவற்றுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் என்ன, இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் ஏதாவது கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா, இப்படியான நிறைய விஷயங்களை இன்றைய வீடியோவில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ டோன்ட் மிஸ் எனி பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, ஷால் வி கெட் ஸ்டார்டட்? இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், இவை இரண்டுக்குமான ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா என்று கேட்டால் நோ டிஃபரன்ஸ். இரண்டுமே சேம் மீனிங்கை கொடுக்கக்கூடியவை, சேம் விதங்களில் யூஸ் பண்ணப்படக்கூடியவை. ஸோ இதோட கிராமர் ரூல் என்னென்னு சொன்னால் இன்ஸ்பைட் ஆஃப் இதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு நவுன், ப்ரோனவுன் அல்லது ஜெரண்ட் இதைத்தான் யூஸ் பண்ணணும். டிஸ்பைட்டும் சேம் திங், ஒரு நவுன், ஜெரண்ட் அல்லது ப்ரோனவுன் இதைத்தான் நீங்கள் டிஸ்பைட்டுக்கு பிறகும் யூஸ் பண்ணணும். இரண்டும் சேம் ரூல். ஸோ சென்டென்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் த ஹெவி ரெயின் they continued playing football. In spite of the heavy rain. The heavy rain என்பது ஒரு noun, பலத்த மழை, பலத்த மழை. In spite of the heavy rain, they continued playing football. In spite of his fear of heights, he climbed the mountain. In spite of his fear of heights, உயரங்கள் மீதான பயம். ஸோ தட் இஸ் அ நவுன். உயரங்கள் மீதான பயம் இருந்தும் அவர் அந்த மலையை கிளைம் பண்ணினார். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் டயர்ட், பீயிங் டயர்ட் இட்ஸ் அ ஜெரண்ட். பீயிங் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் ஜெரண்ட் என்று சொல்லப்படுது. ஸோ ஜெரண்ட் சம்பந்தமான லெசனை நீங்கள் படிக்கணுமெண்டா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் வாட்ச் இட். ஓகே, ஜெரண்ட் என்பது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப். ஸோ இங்கே பீயிங் என்று யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் டயர்ட், டயர்டாக இருந்தும் ஷீ ஸ்டேட் அப் லேட் டு ஃபினிஷ் ஹர் ஒர்க். அவளோட ஒர்க்கை முடிப்பதற்காக ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணினாள். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் டயர்ட், டயர்டாக இருந்தும் என்ற மீனிங் வருது. ஷீ பாஸ் தி எக்ஸாம் இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஸ்டடியிங் மச். இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஸ்டடியிங் நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜெரண்ட் வருது. ஸ்டடியிங், ஸ்டடியோட ஐஎன்ஜி ஃபார்ம், தட் இஸ் அ ஜெரண்ட். இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஸ்டடியிங் மச், ரொம்ப படிக்கலை என்றாலும் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்பைட் ஆஃப் உடன் இணைந்த க்ளோஸ் சென்டென்ஸில் ஸ்டார்ட்லேயும் வந்திருக்குது, சம்டைம்ஸ் எண்ட்லேயும் வந்திருக்குது. போத்தா கரெக்ட். நீங்கள் முன்னாடி போட்டாலும் இல்லைண்டா சென்டென்ஸில் இறுதியில் போட்டாலும் இரண்டாவதாக போட்டாலும் ஒரே மீனிங் தான். நோ சேஞ்ச் இன் தியர் மீனிங்ஸ். பட் எழுதும் போது மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கொள்ளணும். டிட் யூ நோட்டீஸ் தட்? த கமா, கமா இன்ஸ்பைட் ஆஃப் வச்சு உருவாக்கக்கூடிய க்ளோஸ் முன்னாடி இருந்துச்சுண்டா அதில் எண்டில் நீங்கள் கமா போட்டு தான் அடுத்த க்ளோஸை இணைக்கணும்.
அந்த சென்டென்ஸில் இரண்டாவதாக இருந்துச்சுண்டா கமா யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த சென்டென்சஸை நாங்கள் டிஸ்பைட் வச்சும் இதே விதத்தில் இன்ஸ்பைட் ஆஃப் அண்டு வரக்கூடிய இடத்துல டிஸ்பைட் அண்டு யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை கரெக்டாக உருவாக்கி கொள்ளலாம். எப்படி? See the examples. Despite the heavy rain, they continued playing football. Same meaning. எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. மழை பெய்தும் அவர்கள் மேட்சை கண்டினியூ பண்ணினார்கள். Let's see some other examples for despite. He remained calm despite the pressure. He remained calm despite the pressure. Pressure இருந்தும் அவர் அமைதியாக இருந்தார். ஸோ இதை மாற்றி சொல்லலாமா? No problem. Despite the pressure, he remained calm. Understood? Another one. Despite being rich, he lives a simple life. Despite being rich, இந்த இடத்துல gerund வந்திருக்குது. Being. Despite being rich, he lives a simple life. முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள்ஸில் நவுன் வந்திருக்குது. Despite the heavy rain, despite the pressure. Last sentenceல despite being rich. That is a gerund. No problem. That is correct. Understood? இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் யூஸ் பண்ணுற இடங்களில் நிறைய பேர் விடக்கூடிய மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொன்னால், சில பேர் டிஸ்பைட் ஆஃப் என்று சென்டென்ஸ் உருவாக்குறாங்க. Despite of the heavy rain, despite of the heavy rain, they continued playing football, which is wrong. Despite என்பதற்கு பிறகு of வராது. In spite of. But despite comes along. இதை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், in spite of, despite இவற்றுக்கு பிறகு ஒரு ஃபுல் க்ளோஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது தவறு. தட் இஸ் அ மிஸ்டேக். பட் சம் பீப்புள் ஆர் யூஸிங் லைக் தட். ஸோ தட் இஸ் ராங். அப்போ க்ளோஸ்ன்றது என்ன? சப்ஜெக்ட் வேர்ப் சேர்ந்து வரக்கூடிய ஒரு முழுமையான க்ளோஸ். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட்டுக்கு பிறகு யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங். அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு நவுன், ப்ரோனவுன் அல்லது ஜெரண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா விச் இஸ் கரெக்ட். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். In spite of she was tired, she finished her homework. Despite she was tired, she finished her homework. She was tired, subject, verb. முழுமையான ஒரு க்ளோஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, which is totally wrong. So இந்த சென்டென்ஸ் எப்படி கரெக்டாக வரணும்? In spite of being tired, she finished her homework. Despite being tired, she finished her homework. That is the correct way. So இந்த மாதிரி க்ளோஸ் ஒன்றினை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கக்கூடிய இன்னும் சில கன்ஜங்ஷன்ஸும் இருக்கின்றன. அவையும் இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் இதுக்கு ஈக்குவலான மீனிங்கை தான் கொடுக்கும். லுக் அட் தெம். although, even though, though. ஸோ இவற்றை நீங்கள் சென்டென்சஸில் யூஸ் பண்ணும் பொழுது இவற்றுக்கு பிறகு நீங்கள் ஒரு முழுமையான க்ளோஸ் இனத்தான் யூஸ் பண்ணணும். இதுவும் கண்ட்ராஸ்டான ஐடியாவை பேசுகிறதுக்கு தான் யூஸ் பண்ணப்படுது. எதை போல்? இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் போலவே தான். ஆனால் இவற்றுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஃபுல் க்ளோஸை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், although she was tired, she finished her homework. Even though she was tired, she finished her homework. Though she was tired, she finished her homework. Three of them are same in meaning. Okay, so but in spite of வந்தா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸை யூஸ் பண்ணுவது இல்லை. இவற்றை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் although, even though, though இவற்றோட சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம். Even though he was sick, he attended the meeting. சுகயீனமாக இருந்தும் மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணினார். Even though he was sick, he attended the meeting.
ஸோ இந்த சென்டென்சஸ்லையும் நீங்கள் ஈவன் தோ சேர்த்து உருவாக்கக்கூடிய அந்த க்ளோஸ்க்கு பிறகு அந்த க்ளோஸினை நீங்கள் ஃபஸ்ட்டாக சென்டென்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கமா யூஸ் பண்ணணும், கமா போடணும், எழுதும் போது மட்டும். ஈவன் தோ ஹி வாஸ் sick, he attended the meeting. She smiled even though she was sad. ஸோ இந்த இடத்துல ஈவன் தோ சேர்ந்த க்ளோஸ் சென்டென்ஸில் இறுதியில் வந்திருப்பதால் நீங்கள் இடையில் கமா யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஷீ ஸ்மைல்ட் ஈவன் தோ ஷி வாஸ் சேட். அவள் சிரித்தாள் கவலையாக இருந்தும். ஓகே, இந்த இடத்துல ஷி வாஸ் சேட் அண்ட் ஃபுல் க்ளோஸ் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. Although they worked hard, they lost the match. Although they worked hard, subject verb. முழுமையான ஒரு க்ளோஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. Although they worked hard, they lost the match. ஹார்ட் ஒர்க் பண்ணியும் மேட்ச்சில் அவர்கள் லாஸ்ட் ஆகிட்டாங்க. He didn't give up, although the task was difficult. He didn't give up, although the task was difficult. A full clause has been used after although. I enjoyed the movie, though it was a bit long. I enjoyed the movie, though it was a bit long. அது ரொம்ப நீளமாக இருந்தும் நான் அந்த மூவியை என்ஜாய் பண்ணினேன். நீளமானதாக இருந்தும். Though he studied hard, கஷ்டப்பட்டு படித்தாலும் he didn't pass the exam. எக்ஸாமில் பாஸ் பண்ணவில்லை. ஸோ தோ என்பதை நீங்கள் ஒரு சென்டென்ஸ்ட எண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல அது கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணப்படுதா என்று கேட்டால் இல்லை. இந்த இடத்துல அது ஒரு அட்வர்பாக யூஸ் பண்ணப்படுது. The food was a little spicy. It tastes good though. ஃபுட் ஸ்பைசியாக இருந்துச்சு, ஆனால் சுவையாக இருந்துச்சு. இட் வாஸ் குட் தோ. ஸோ இந்த மூன்றுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ நாங்கள் யூஸ் பண்ணுவது ஸ்ட்ராங்கான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு. ஈவன் தோ ஹி வாஸ் sick, he attended the meeting. ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயமாக அது குறிப்பிடப்படும் பட்சத்தை தான் நீங்கள் ஈவன் தோ யூஸ் பண்ணுவீங்க. ஆல்தோ என்பது வீக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ், நார்மலான ஸ்டேட்மெண்ட். ஓகே, வீக் ஓ நார்மல் கண்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை பேசுகிறதுக்கு ஆல்தோயினை யூஸ் பண்ணுவீங்க. தோ என்பது இன்ஃபார்மல் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எழுத்து வடிவில் ரிட்டன் ஃபார்மில் நார்மலாக தோ என்பது நாங்கள் யூஸ் பண்ணுவது இல்லை. வி யூஸ் தோ இன் இன்ஃபார்மல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இன்றைக்கு நாங்கள் இருப்பினும் என்று சொல்வதற்கு ஒரு கண்ட்ராஸ்டான ஐடியாவை பற்றி பேசுவதற்கு என்ன கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் என்றதை பார்த்தோம். ஸோ இந்த வகையான சென்டென்சஸை நீங்களும் நிறைய உருவாக்கி பாருங்கள். உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்லையும் அவற்றை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்னொரு இம்பார்ட்டண்ட் லெசனோட நாங்கள் திரும்பவும் மீட் பண்ணுவோம். இந்த லெசனில் நீங்கள் உருவாக்கக்கூடிய சென்டென்சஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் என்ன கிராமர் லெசன்ஸ் உங்களுக்கு படிக்கணும் அல்லது அது பற்றி கிளியராக புரிஞ்சு கொள்ளணும் அண்டு இருந்தால் அவற்றையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. தென் த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி in that topic. Okay, so let's meet again. Until that, take care.